கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் நம்மை பிறக்க செய்து இறைநேசர்களுடைய தொடர்பில் நம்மை ஆக்கி தந்தான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எஜமானவர்கள் நமக்கு முன்னால் மிக அழகான முறையில் தெளிவாக நமக்கு ஞாபகப்படுத்தினார்கள். நாம் எதை பெற்றுக்கொள்ள இங்கே வந்திருக்கிறோம், என்ன நோக்கத்தில் நாம் வந்திருக்க வேண்டும், எதை நாம் அடைந்தாக வேண்டும் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்தினார்கள். உதாரணத்தை நமக்கு ஞாபகப்படுத்தினார்கள். எப்படி ஒரு நோயாளி சிகிச்சை பெறுவதற்காக மருத்துவரிடத்தில் அவன் சென்ற போது சிகிச்சை பெற்றே ஆக வேண்டும் என்ற ஆசையில் இருப்பான். எங்கே சிகிச்சை கிடைக்காமல் போய்விடுமோ, சுகம் பெறாமல் போய்விடுவோமோ என்று பயந்த நிலையில் அவன் அமர்ந்திருப்பான். அது போன்று ஒவ்வொரு முறையிலும் என்னுடைய கல்வி அமராதுகள், என்னுடைய கெட்ட குணாதிசயங்கள், அல்லாஹ்வும் ரசூலும் வெறுக்கத்தக்கக்கூடிய அந்த செயல்கள் எண்ணங்கள் என்னில் வராமல் இருக்க வேண்டுமே, இது போன்ற நோய்கள் என்னை விட்டு பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமே என்ற அடிப்படையில் நம்முடைய ஷைஹுடைய தர்பாரில் நாம் வந்திருக்க வேண்டும். இனியாவது நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய நியத்துகளை நாம் ஆட்சியாக வேண்டும். அல்லாஹ் நம்முடைய கல்வி அமராதுகளையும், ஜிஸ்மி அமராதுகளையும், ரூஹி சிர்ரி அமராதுகளையும் மட்டும் அல்லாஹ் நம்மை பரிசுத்தப்படுத்துவாங்க. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய ஷைஹ்நாத்தை நமக்கு ஒரு முன் உதாரணமாக, உஸ்வத்தை ஹசனாவாக நமக்கு ஆக்கி தந்தார். அவர்களிலே நாம் எப்படி அல்லாஹும் ரசூலும் வாழ பிரியப்பட்டார்களோ அந்த வாழ்க்கையை நாம் பார்த்தோம். அவர்கள் வாழ்ந்தும் காமித்தார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மக்பூலானவர்கள் தான். நமக்காக நுசூல்ல வந்து தங்களுடைய அஜ்ஸாம், அதாவது உடல் உறுப்புகள் மூலியமாக, அவர்களுடைய கல்புகள் மூலியமாக நம்முடைய கல்வையும் நம்முடைய ஜிஸ்மையும் சுத்தப்படுத்தினார்கள். அவர்களை கொண்டு நாம் அதைத்தான் பெற்றாக வேண்டும். எஜமானிடத்துல நிறைய கராமத்துகள் இருக்கிறது. அசல்ல கராமத் என்று சொன்னால் எது? நாம பொதுவா எதிர்பார்க்கிறது, எஜமான ஞாபகப்படுத்தினாங்க, நாம் ஒரு பையத்தை பரக்கத்துக்காக வாங்கி வச்சுக்கோம். வந்துட்டு போனா ஒரு பரக்கத்தை ஏற்படுது. ஷைஹுடைய தர்பாருக்கு போயிட்டு வந்தா பாவங்கள் மன்னிக்கப்படும், அல்ஹம்துலில்லாஹ். ஷைஹுடைய தர்பாருக்கு வந்துட்டு போனா என்னுடைய வியாபாரம் நல்லா நடக்கும். ஷைஹுடைய தர்பாருக்கு வந்துட்டு போனா என்னுடைய கவலைகள் நீங்கும். ஷைஹுடைய தர்பாருக்கு வந்துட்டு போனா என்னுடைய வீட்டுல உள்ள கஷ்டங்கள் நீங்கும், நோய்கள் நீங்கும், பரக்கத்து ஏற்படும். இதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இதல்ல நோக்கம். நோக்கம் வேறு. நாம் அது தெரியாம, அதாவது ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட போய் நாம, அதான் கார்டியாலஜிஸ்ட், அவன்கிட்ட நாம போய் ஜுரத்துக்கு மாத்திரை வாங்குற மாதிரி அவன் நம்மள ஒரு தடவை இறங்க பார்ப்பான். இவனுக்கு உண்மையிலேயே மருத்துவம்னா என்னன்னே தெரியல இவனுக்கு. அதனாலதான் இவன் ஜுரத்துக்கு என்கிட்ட மாத்திரை வாங்க வந்திருக்கான். அப்பாவே நினைச்சு கொடுத்தாலும் போயிடுறோம். அதே மாதிரி நம்ம ஷைஹுடைய தர்பாருக்கு வந்து நாம் எதை பெற்று செல்ல ஆசைப்படுகிறோம், எதை பெற்றாக வேண்டும் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்தினார்கள். பரக்காத் என்பது தானா வரும். நாம ஷைஹுடைய பெற வேண்டியது அவங்களுடைய ஃபைசான். அவர்கள் என்ன லத்தத்தை, ஹலாவத்தை அவர்கள் அவங்களுடைய ஜிஸ்முடைய மூலியமாக, ஆமால்கள் மூலியமாக, நியத்துகள் மூலியமாக, கல்பு மூலியமாக பெற்றார்களோ பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக அமைய வேண்டும். அப்படி நாம அந்த நோக்கத்தை நம்முடைய, அதாவது நோக்கத்தை, இந்த உன்னத நோக்கத்தை நம்முடைய தேட்டமாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சுஹபத் தேவைப்படும். அப்பதான் உன்னத முஹப்பத் வரும். ஒரு மனிதனுடைய சுஹபத்து தான் அவனை வந்து வியாபாரியா மாற்றுது. ஒரு மனிதனுடைய சுஹபத்து தான் அவன் விளையாட்டு வீரனாக மாற்றுது. ஒரு மனிதனுடைய சுஹபத்து தான் அவனை ஒரு பொறியாளராக, இன்ஜினியராக, டாக்டராக மாற்றுது. சுஹபத்து தான் மாற்றுது. சுஹபத்து இல்லாம நானும் மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் போட்டுட்டேன், ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் வந்து பட்டம் வாங்கிக்கணும்னு சொன்னா ஒருத்தவங்க தர மாட்டேன். அதாவது நீங்க அட்மிஷன் போடுறது சரிதான், ஆனா சுஹபத்து இல்லை உங்களுக்கு. எங்க சுஹபத்துல தான் எங்களுடைய அந்த எண்ணங்கள் உங்களுடைய எண்ணத்தில் அது பிரதிபலிக்கும். அப்படி பிரதிபலித்தால் தான் நீ மற்றவனை விலகிக் கொள்ள முடியும். உன்னுடைய நோய்களை வெளி கண்ணால் அல்ல, அகக்கண்ணால். அதே போன்று ஷைஹுடைய சுஹபத் என்பது மிக 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 அவசியமான ஒன்று. நாம் ஏதோ போன போகல கொஞ்ச நாள், ஒரு நாள் 2 நாள் அவங்களுடைய சுஹபத், அவங்களுடைய துஆவை ஞாபகப்படுத்தி பெற்றுக்கொள்வோம். அவர்கள்ட்ட நாம இருக்கிறோங்கிறத ஒரு அட்டனன்ஸ் போட்டுக்கும், ஞாபகப்படுத்திக்கும். அந்த அடிப்படையில தான் நம்முடைய பெரும்பாலான பழக்க வழக்கம் இருக்கிறது. அப்படி இருக்கிறது தவறு. அதாவது ஒரு செல்வந்தனான ஒரு தகப்பனுக்கு பிறந்த பிறகு
ஒரு மனிதன் அவன் பிச்சை எடுப்பானேயானால் எப்படி மற்றவர்கள் எல்லாம் அவனை கேவலமாக பார்ப்பார்களோ, இவ்வளவு பெரிய செல்வங்களுக்கு மகனா பிறந்துட்டு நீ பிச்சை எடுக்கிறியே, உள்ளாதபடி உன் தகப்பனுடைய உயர்வு உனக்கு தெரியாததுனால நீ இப்படி நிக்கிற, தெருவுக்கு வந்திருக்கிற, சந்தி சிரிக்கிற என்று கேவலமாக பார்ப்பது போல் இறைநேசர் நம்மை பார்க்கிறார். ஜமாலி நாயகத்துடைய கையை பிடிச்ச பிறகு இன்னும் உனக்கு அல்லாஹ்வை கொண்டு வாழ தெரியலையேப்பா, உனக்கு அல்லாஹ்வை கொண்டு அடைய தெரியலையே, அல்லாஹ்வை சமாதானப்படுத்தி அவனுடைய அந்த இன்பத்தை உனக்கு பெற தெரியலையே என்ற அந்த கவலை அவர்களுக்கு எல்லாம் இருக்கிறது. அதாவது இந்த உருசுடைய நாள் எல்லா உருவாகங்களும் அதாவது ஹாலிராகக்கூடிய நாள். ஏன்னா இந்த நாள் இருக்கு அவர்கள் மட்டும் கொண்டாடுறதில்லை. அதாவது பொதுவாகவே இறைநேசர்கள் என்பது வெளிப்படையில பார்க்கும் போது பல சூரத்துகள்ல தெரிஞ்சாலும் அவர்கள் கல்புன் வாஹிதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவங்களுக்குள்ள எந்த கோபமோ குரோதமோ இருக்காது. அவர்கள் ஒரே மாதிரியான இஹ்லாஸ் எல்லாருடைய கல்வியும் இருக்கும். அதுதான் இறைநேசருடைய அடையாளம். அப்ப இறைநேசர் சொன்னாலே ஒரே கல்விக்குள்ள வந்துருவாங்க, ஒரே கொடைக்குள்ள வந்துருவாங்க. அவர்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள், அவர்கள் எல்லாம் சந்தோஷப்படுகிறார்கள். அப்ப இவரை போய் புகழ்றாங்களே, இவரை போய் மதிக்கிறாங்களே, அப்படி நினைக்கக்கூடியவர்கள் அல்ல இறைநேசர்கள். எல்லா இறைநேசர்களும் அவர்களை கொண்டாடுவார்கள். அதாவது நம்முடைய வாழ்க்கையுடைய அந்த பழக்க வழக்கங்களை வச்சு ஷேகுமார்கள் நாம எடை போடணும். அப்படி எடை போடக்கூடாது. ஷேகுமாருடைய ஹாலாத்தை வேற, அவங்க அகக்கன்னு கொண்டு பார்க்கறதுனால யாரையும் கேவலமா பார்க்கிற பழக்கமே கிடையாது, யாரையும் தாழ்வாக பார்க்கிற பழக்கமும் கிடையாது. அவர்களுக்குள்ளேயும் சரி, அவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக நாம் ஜமாலி நாயகத்தை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹும் சேர்ந்து சந்தோஷப்படுகிறான். அதுதான் உண்மை. அதாவது அல்லாஹ்வுடைய அடியார்களை யாபம் செய்தால் அல்லாஹ் யாபம் செய்யப்படுவானா, அல்லாஹ்வை யாபம் செய்தால் அடியார்கள் யாபம் செய்யப்படுவார்கள். இது கருண பிதிக்ரி உதுகரு பிதிக்ரியும் நல்லா சொல். அவர்களை யாபம் செய்தால் நான் யாபம் செய்யப்படுவேன், என்னை யாபம் செய்தால் அவர்கள் யாபம் செய்யப்படுவார்கள். அப்படி ஒன்றோடு ஒன்று லாசிம் மல்சூம் மாதிரி. இங்க யோசிச்சு பாருங்க, ஜமாலி நாயகத்தை நினைக்காம நாம அல்லாஹ் நினைச்சிட முடியுமா? அரே அல்லாஹ் அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணா எஜமா யாபம் வந்துடும். யாபகம் வந்ததுனால தான் அல்லாஹ் அல்லாஹ் யாபம் வரும். நல்லா யோசிச்சு பாருங்க. எஜமானோட யாபகம் வந்தாதான் சலவாத்து ஓதுவோம், எஜமானோட யாபகம் வந்தா தான் இஸ்திக்பார் ஓதுவோம். அப்ப இந்த யாபகம் வந்தால் அது அல்லாஹ்வுடைய யாபகமா மாறி போகுது பாரு. அப்ப எப்படி அல்லாஹ் சந்தோஷப்படாம இருப்பான்? அல்லாஹ்வுக்கு சந்தோஷம் அதுதாங்க. உன்னை அல்லாஹ்வுக்கு உன்னுடைய கல்வில தன்னுடைய யாபகத்தை அல்லாஹ் நான் திணிக்க நாடியதினால் இறைநேசருடைய யாபகத்தை சுகவத்தை உனக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அதனாலதான் நாளைக்கு அல்லாஹ் கேட்பான், உனக்கு இப்படி ஒரு சுகத்தை நான் ஏற்படுத்தி கொடுத்த பிறகு, இப்படி ஒரு நட்பை ஏற்படுத்தி கொடுத்த பிறகு நீ மதிக்க தெரியாமல் வாழ்ந்திருக்கிறாயே என்று அல்லாஹ் நம்ம பார்த்து கேட்பான். அப்ப நாம எதை கொண்டு மதித்தோம், அவர்களை கொண்டு எதை பெற்றோம், நாளைக்கு அல்லாஹ் கேட்பா இல்லையா? ஜமாலி நாயகத்தை கொண்டு நீ எதை பெற்றாய், நாம எதை சொல்லுவோம்? கடை ஒன்னா இருந்துச்சு இப்ப 2 ஆயிடுச்சு, பி 1 இருந்துச்சு 2 ஆயிடுச்சு, புள்ள 2 இருந்துச்சு இப்ப 4 ஆயிடுச்சு. இதே கணக்கு சொல்லிட்டு இருக்கோம். எதை சொல்லுவோம் நாம? யாரெல்லாம் உன்னை நான் பெற்றுக்கொண்டேன், மையத்தை நான் பெற்றுக்கொண்டேன், உன்னை பற்றி ஞானங்களை பெற்று உன்னுடைய நெருக்கத்தை நான் பெற்றேன், உன்னுடைய விழாவை நான் பெற்றேன் சொல்லணுமா இல்லையா? அதுதானே அதனுடைய அசல். அதற்காகத்தானே அல்லாஹ் கொடுத்தான். எதற்கு கொடுக்கப்பட்டுச்சோ அதுக்காக உபயோகப்படுத்தணும் இல்லையா? அப்ப அவர்கள் நமக்காக இருக்கிறார்கள், அவர்கள் என்றுமே நமக்காக இருக்கிறாங்க. ஒரு காலம் அல்லாஹ்வும் சரி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி ஷேகுமார்களும் சரி நம்மளை ஒரு காலம் இருக்க மாட்டாங்க. அவர்கள் நம்ம கரம் பிடித்த அன்றிலிருந்து நம்மளை காப்பாற்ற மட்டும்தான் நினைப்பாங்க. எப்படி ஒரு தகப்பன் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை எந்த நிலைமைக்கு கீழே போனாலும் சரி தான் அவன் நல்லா இருக்கணும்னு நினைப்பாரு. அதே மாதிரிதான் கௌஸ் நாயகத்தை கேட்கப்பட்டுச்சு, உங்களுடைய முரீதுங்கள்ல பாவிகளும் இருக்கிறாங்க நல்லவர்களும் இருக்கிறாங்க, நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. அப்ப எஜமா சொன்னதுன்னா அல் பாரு லீ, நல்லவன் எனக்கு சிவாரி செய்வான், பாவிகளுக்கு அவனுக்காக நான் இருக்கிறேன்னு சொன்னாங்க. அதாவது எப்படி பாதுகாக்கிறாங்க தெரியுமா? அதுதான் ஷேகுமார்கள். நமக்காக அவர்கள் நம்மை பாதுகாக்க நினைப்பார்கள், நமக்காக நம்மை அல்லாஹ்விடத்தில் நமக்காக அவர்கள் மண்டாடுவார்கள். அதுதான் ஷேக் பீரி முரீதுங்கிறது உறவே. நாம ஏதோ ஒரு பரக்காத்துக்காக இல்மை பெறுவதற்காக அதல்ல அசல் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதுதான் ஷேகை கொண்டு அடையாளம். ஷேகு கிடைச்சி அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாம நசீப் கட்டவர்கள் சொல்றோம். எப்படி ஒரு மனிதன் கையில காசு இருந்தும் பட்டினியா இருக்கிறான், நிக்கா செஞ்ச பிறகு சன்னியாசியாக வாழ்கிறானோ அதே போலதான் ஷேகு கிடைக்க பெற்றும்
அல்லாஹ்வை அடையாத மக்களுடைய நாம் எப்படி இருக்கிறோங்கிறத நாம தான் பார்த்துக்கணும். ஹாசிபு கபல் அன் துஹாசபு. எனவே அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த ஜமாலி என்ற இந்த உறவு. இந்த உறவில் நாம் எதை அனுபவித்தோம்? நாம் எதை அனுபவித்தாக வேண்டும்? அல்லாஹ் கிடைத்து விட்டால் எல்லாம் கிடைக்குங்க. நாம் அல்லாஹ் விட்டுவிட்டு மற்றதெல்லாம் தேடுறதுனால எதுவுமே நமக்கு கிடைக்க மாட்டோம். அபு இஸ்ஹாக் என்ற ஒரு ஷேக் இருந்தாங்க, பெரியவர். அவர் ஒரு மனிதர், அவர் ஷரியத்துல முழு பாபந்தியானவர். அவர் ஒரு நாள் ஷேக் முஸ்லிம் மக்ரிபி இருக்கக்கூடிய ஒரு ஷேக சந்திக்க போறாங்க. மக்கள் எல்லாம் அவரை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்களே, மக்களிடத்துல நல்ல உயர்ந்த மதிப்பை பெற்றிருக்கிறாரே, அவர் பார்த்துட்டு வரலான்னு கிளம்பி போறாங்க. போன இடத்துல அவங்க பாக்குறாங்க, அவங்களுடைய அந்த நடவடிக்கைகள்ல சின்ன சின்ன தவறுகள் தெரியும். ஷரியத்துக்கு சில 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 தவறுகள், ஹராம் இல்லைங்க, மக்ரூஹ் தஹ்ரீம் இல்ல, சில சில அதாவது முஸ்தஹபாத்துகளை விட்டு நடக்கிற மாதிரி சில விஷயங்கள் அவங்க கண்ணுக்கு தெரியும். அதனால அவரு அவங்கள்ட்ட கொஞ்சம் உட்காராம வெளியில போயிடுறாங்க. வெளியில போயிடுறாங்க. மறுநாள் காலையில ஒரு ஆத்துல ஒது செய்யறதுக்காக நிக்கிறார். அந்த நேரம் ஒது செய்யும் போது பார்த்தா கர்ஜனை சவுண்ட் வருது. திரும்பி பார்க்கற 2 சிங்கம் அவரை கடிக்கிறதுக்காக ரெடியா நிக்குது. இவர் இப்ப வேற வழி தெரியாம ஓட்டம் முடிக்கிறார். ஓட்டம் முடிச்சு நேரா வந்து எங்க வராரு, முஸ்லிம் மக்ரிபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாசல் வந்துட்டாரு. அவங்க அதே நேரத்துல சரியா வெளியில வர்றாங்க. வந்தவனே ஓடோடி வந்து சொல்றாங்க, ஷேக் அவர்களே என்னை காப்பாத்துங்க, இந்த 2 சிங்கங்களை என்ன துரத்துது ரொம்ப தூரமா, ரொம்ப நேரமா. அப்ப அவர்களை பார்த்த மாத்திரத்தில் அந்த 2 சிங்கங்களும் அப்படியே அமைதி நின்றுச்சு. பிரேக் போட்ட மாதிரி நிக்குது. இவங்க ஆச்சரியம் பாக்குறாங்க, இவ்வளவு நேரம் துரத்திட்டு வந்த சிங்கம் இப்ப 2 பேரும் கிடைச்சா 2 பேரும் இன்னும் வசதியால போயிருக்கணும், சடான பிரேக் போட்டு நிக்குது என்று திரும்பி பாக்குறாரு. நேரா இந்த முஸ்லிம் மக்ரிபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட போய் அதனுடைய காதை திருவி செவுல லைட்டா ஒரு சின்னதா ஒரு அறை விட்டு அழைப்பி விட்டாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னுடைய விருந்தாளிகளுக்கு தொல்லை கொடுக்காதுன்னு நான் சொல்ல கொடுக்க கூடாதுன்னு சொல்லலையான்னு கேட்டாங்க. யா கல்பல்லா, அல்லாஹ்வுடைய நாயே, என்னுடைய உறவுகளுக்கு என்னுடைய விருந்தாளிகளுக்கு தொல்லை கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லலையா உனக்கு என்று அடிச்சு அந்த 2 திருப்பி அனுப்பி விட்டாங்க. அந்த 2 திருப்பி ஓடி போச்சு. இப்ப இவர் கேட்டாரு, எஜமான இது என்ன விந்தையா இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த அபூ இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, இது என்னது ஆச்சரியமா இருக்கு, சிங்கம் உங்களை பார்த்த மாத்திரத்துல திரும்பி ஓடிடுச்சு, என்ன காரணம் கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அப்போ முஸ்லிம் மக்ரிபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நீங்கள் வெளிரங்கமான விஷயங்களை மட்டுமே நீங்க கவனிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க, பாத்தினான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ தெரியாம இருக்கிறீங்க. யார்கிட்ட சொல்றாங்க? மக்களால் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்த, மக்களுக்கு மத்தியில உயர்ந்த அந்தஸ்தை அடைந்த அபூ இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்த்து அவங்க சொல்றாங்க, நீ வெளிரங்கமான வாழ்க்கையை நோக்கமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நான் ஒரு அந்தரங்கமான ஒரு வாழ்க்கையை நோக்கமாக கொண்டு வாழ்ந்திருக்கிறேன். அதனால் நாங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்கிறோம், மஹ்லூக்கை பார்த்து பயப்படுவதில்லை. அதனால் மஹ்லூக் எங்களை பார்த்து பயப்படுகிறதுன்னு சொன்னாங்க. உண்மை அதுதான். மன் காஃப அல்லாஹ் காஃப லஹு குல்லு ஷை, யார் அல்லாஹ்வுக்கு அவனுக்கு பயப்படும். அப்ப அல்லாஹ் தஆலா நம்மை மிரட்டுவதற்காக இதை படைக்கல. எது அது அதாவது மிருகங்கள் அல்லாஹ் நம்மளை மிரட்டுவதற்காக படைக்கல. எந்த வஸ்துவையும் நமக்கு தொந்தரவாக அல்லாஹ் படைக்கவே இல்லை. அப்படியே நாம பயப்படணும். அப்ப நமக்கு அல்லாஹ்வுடைய அந்த அதாவது அல்லாஹ்வுடைய இந்த நிர்வாகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சலாஹியத் நம்மள்ட்ட இல்லை, அவ்வளவுதான். அதை புரிந்து கொள்வதனால் துனியாவில் வாழ்றது சிரமமான காரியமே கிடையாது. அதனாலதான் ஷேகுமார்களை நாம பார்க்கிறோம், அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். தப்தமான ஒரு வாழ்க்கை, கண்ணியமான ஒரு வாழ்க்கை, இஸ்ஸத்தான ஒரு வாழ்க்கை. ஏன் அல்லாஹ் வாழ வச்சு காமிக்கிறார்? லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஃபஹம் அவருடைய கல்வில இருக்கு. அதை அமல் செய்து வாழ்ந்து பழகுகிறார்கள். அதனால் அல்லாஹ் ஒரு உயர்ந்த மக்காம கொண்டு போறார். நம்முடைய வாழ்க்கையை நாம் உரசி பார்க்க வேண்டும். நம்முடைய ஷேகோட அவர்களை கொண்டு நாம் பெற்றது என்ன, எதை நாம் நம்முடைய நோய்கள் என்ன, அதை அவர்கள்ட்ட சரி செய்தாகணும். அதை அவர்கள்ட்ட கேட்டாகும். ஏன்னா மௌத்துக்கு பிறகு அவர்களுக்கு அதிகமான ஆதிக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. ஷேகுமார்களுக்கு, இந்த இறைநேசர்களுக்கு, அவர்கள் தன்னுடைய முரீதின்களுக்காக அல்லாஹ் இடத்துல கையேந்த தயாராக இருக்கிறார்கள். ஆனால் முரீது தேட்டமில்லாமல் இருக்கிறார். எப்படி கையேந்துவாங்க? என்னத்துக்காக வந்திருக்கான்னு தெரியல. இருந்தாலும் அவர்களுடைய தரப்புல அவங்க கையேந்தி மன்னிச்சு அனுப்புவாங்க, அது வேற விஷயம். ஆனால் எதை பெற்றாக வேண்டுமோ அந்த தலைவோடு நீ வந்தால் நிச்சயமாக அவர்கள் பெற்று தருவார்கள். அது ஷேகுடைய கராமத்.
எத்தனையோ மக்கள் கராமத்து பார்க்கிறாங்க. ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து கொஞ்ச நாள் தங்கி இருந்தார். ஒரு நாள் 2 நாள் இல்ல 30 வருஷம் தங்கி இருந்தார். அப்ப அவர் கேட்டாரு, எஜமானே 30 வருஷமா நான் உங்க கூட தங்கி இருக்கிறேன், எந்த ஒரு கராமத்தையும் நான் பார்க்கலையேன்னு கேட்டார். கராமத்துனா மக்கள் அப்படிதான் வானத்துல பறக்கணும், தண்ணியில் நடக்கணும், இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சா? ஏங்க நான் ஒரு காசு கொடுத்தா 2ஆ மாறணும், இந்த மாதிரி தான் துவா செஞ்சா உடனே நடக்கணும். அப்ப ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரை பார்த்து கேட்டாங்க, அப்படியா வந்து 30 வருஷம் ஆச்சு? ஆமா. அந்த 30 வருஷத்துல என்னைக்காவது நான் தொழுகையை விட்டுருக்கேனான்னு கேட்டாங்க. தொழுகாம இருந்திருக்கிறான்னு கேட்டாங்க. இல்ல எஜமான். என்னைக்காச்சும் கலா இருக்கான்னு கேட்டாங்க. இல்ல எஜமான். என்னைக்காவது இமாம் ஜமாத்துல விட்டுருக்கா? இல்ல எஜமான். என்னைக்காவது முதல் சபையில நிக்காம இருந்திருக்கா? இல்ல எஜமான். என்னைக்காவது தக்பீர் தஹ்ரீமாக விட்டுருக்கா? இல்ல எஜமான். இப்ப இதை விட வேற என்ன கராமத்தை எதிர்பார்க்கிறேன்னு கேட்டாங்க. இப்ப கராமத்துன்னு சொன்னா அமலே சாலிஹ் நம்மள உருவாகுவதுதான் கராமத். நாம பார்த்தோம் எஜமான்ல எவ்வளவு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து காமித்தார்கள். சதா கொஞ்சம் கூட சரிய தரீக்கத்துடைய தக்குவால பிசராமல் அவர்கள் வாழ்ந்து காமித்தது யாரையும் திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ளாமல் அல்லாஹ் ரசூலை திருப்திப்படுத்துவதற்காக சில நேரத்தில் அவர்கள் அன்பாக பேசுவார்கள், சில நேரத்தில் கண்டிப்பாங்க. அல்லாஹ் ரசூலை திருப்திப்படுத்துவது அவங்க நோக்கம். அப்படி அவர்கள் வாழ்ந்ததின் காரணத்தினால் நாம் எல்லாம் இன்று இங்கே அமர்ந்து அவர்களை கொண்டாடக்கூடிய அந்த மஜ்லிஸில் நாமளும் கலந்துக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் அவர்களுடைய உண்மையான ஃபைசானை, அவங்களுடைய கல்பல, அவங்களுடைய ரூபல, அவங்களுடைய சிறுல, அவங்களுடைய ஜிஸ்மல அல்லாஹ் தஆலா என்ன ஃபைசானை கொண்டு அவர்களை அந்த இன்பத்தை அனுபவிக்க வைத்தாரோ அதே இன்பத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா தந்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.